அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிற்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திமுகவின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 13 இடங்கள்ல சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில ஆழ்வார்பேட்டையில அவரது வீடானது இருக்கிறது. அந்த இடத்துல அவர் சோதனையானது நடத்தப்பட்டு வருது. அதே மாதிரி சொந்த ஊரான திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தொடர்புடைய இடங்கள்ல 13 இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறையில லஞ்சம் பெற்றதாக ஏற்கனவே அவர் மீது குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் வைத்தார்கள். அதே மாதிரி புகார்களும் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தற்போது இந்த சோதனை நடத்தப்படுவதாக தெரிய வருகிறது. கடந்த 2006 முதல் 2011 திமுக ஆட்சி காலத்தில் ஏவா உணவுத்துறை அமைச்சராக இருந்த போதும் வருமானத்துக்கு அதிகமாக 26.30 லட்சம் சொத்துக்காக ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. 2012 மார்ச்ல அதிமுக ஆட்சி காலத்துல இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு 2015 தொடர்ந்து முன்பாகவே அவர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல மற்றொரு வழக்கும் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2025 ஆண்டு காலகட்டத்தில் தான் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். தற்போது மீண்டும் தமிழக வெற்றி கழக அரசு அமைந்துள்ள நிலையில் பொதுப்பணித்துறையாளர்கள் பல்வேறு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தற்போது அவரது வீடுகளில் சோதனை நடத்தப்படுவதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 13 இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அவரது ஆதரவாளர்கள் சிலர் அவரது வீட்டின் அருகே அவர் வீட்டில் சோதனை நடத்தப்படுவதை அறிந்து அங்கு அவருக்கு ஆதரவாக கூடக்கூடிய நிலைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகளும் அவரது வீடுகளில் ஏற்கனவே சோதனைகள் அனுமதித்திருக்கிறார்கள். 2023 நவம்பர்ல அவருக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி அப்போது கணக்கு வராத பணம் கைப்பட்டதாகவும் தகவல்கள் பரவின. அரசியல் பழிவாங்கத்தோடு இதெல்லாம் செய்ததாக அப்போதைக்கு அவர் தெரிவித்திருந்தாரு. இந்த நிலைதான் தற்போது புதிய தமிழக வெற்றி கழக அரசு அமைந்தவுடன் அமைச்சர் வேலு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடத்தப்பட வருகிறது. பொதுப்பணித்துறையில் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுகளும் புகார்களும் அடிப்படையில் அவர் மீது இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த பொதுப்பணித்துறை லஞ்சம் பெற்றதாக உறுதி செய்யப்படாத தகவலுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு நான் எப்படி பொறுப்பேற்பது என்று ஏற்கனவே அமைச்சராக இருந்த போது அவர் இதுக்கெல்லாம் பதிலளித்திருக்கிறார். தற்போது இந்த புகாரை அதிகாரப்பூர்வமாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையில் எடுத்து வழக்கு பதிவு செய்து தற்போது இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் சோதனை அடிப்படையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கும் எவ்வளவு பணங்கள் கைப்பற்றப்பட்டது அது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு.